பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 வரை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் துரத்த மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவனை விட்டு புறப்பட்டு கேராவின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள் வெட்டினவைகளையும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் துரத்தி போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டிய அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். வாசிக்க முடிவாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடித்தாற்று. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் இந்த எஸ்பிசி சார்பா பைபிள் குவிஸ் 1 கொரிந்தியர் 15 அதிகாரங்கள் தேர்வு குறித்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கொஷின் வாங்கியிருந்தீங்க. இன்னும் நம்மகிட்ட ஒரு 13 கொஷின் பேப்பர் இருக்குது. மொத்தம் 30 வாங்கியிருந்தேன். 30 பேர் எழுதுவாங்கன்ற விசுவாசத்தோடு வாங்கியிருந்தேன். ஆனால் 17 பேர் தான் அதுக்கு வாங்கியிருக்கிறீங்க. இன்னொரு 13 கொஷின் பேப்பர் இருக்குது. வேண்டும் இதை நான் எழுத விருப்பமாக இருக்கிறேன். ஏன்னா இது ஓப்பன் பைபிள் கொஸ்டின் தான். ஸோ டைம் இருக்குது நமக்கு. இது மே மாதம், ஜூன் முழுசும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ ஒரு 1.5 மாதம் நமக்கு டைம் இருக்குது. ஆகவே எழுத விருப்பம் உள்ளவர்கள் தம்பி நீல்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்குது. 50 ரூபாய் அதனுடைய நுழைவு கட்டணம். அதை நீங்கள் பதிவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கொஷினை வச்சு ஃபேமிலி ஃபுல்லாக 4 ஆன்சர்லாம் எழுத முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. அதனுடைய ஆன்சர் ஷீட்டும் அதனுடைய சீரியல் நம்பர் மேலே தான், அந்த சீரியல் நம்பரோடு தான் இருக்கணும். ஆகவே நீங்கள் A4 ஷீட்டில் எழுதினாலும் உங்களுடைய கொஷின் பேப்பருடைய சீரியல் நம்பரில் அதை பதிவு பண்ணி தான் நம்ம கொடுப்போம். பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தேவன் நம்ம கொடுத்த சகல நன்மையிலிருந்து காணிக்கைகள், தசம பாகங்கள், சோதர காணிக்கைகளை நாம் படைக்கும்படியாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா என்கிற பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கென்று உற்சாகமாய் நாம் அர்ப்பணிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா. என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது
ஆகாதென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். கர்த்தரை நாம் என்றார், கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? ஆசீர்வாதம் தந்து நன்றியாய் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த சகல நன்மையிலிருந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணிக்கைகளை, தசமபாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட நாங்கள் தெய்வ சன்னிதானத்திலே அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் இவைகளை அங்கீகரித்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கையின் பிரயாசங்கள், எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய எல்லா விதமான பலன்களும் உம்முடைய கரத்தின் நன்மையினாலே ஆமென் ஸ்தோத்திரம் அது ஆசீர்வதிக்கப்படுவதாக. ராஜா, குறைவுகள் எல்லாம் மாற்றுங்க. தேவகரம் ஆண்டவரை எங்களுக்கு நிறைவை தருவது ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆழங்கள், அதிசயங்களை காண கர்த்தர் எங்கள் கண்களை திறப்பீராக. தேவ வல்லமையினால் நிரப்புவீராக. ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்குள் தங்கட்டும். ஆவியானுடைய நடத்துதலை நாங்கள் உணர கிருபை செய்யுங்க. என் வாயின் வார்த்தைகள், எங்கள் யாருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறதிலே மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் வாழ்த்துதல் சத்தம் நம்முடைய இருதயத்தை துள்ள பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பொதுவாக அந்த வெள்ளைக்காரவங்கள்ட்ட அந்த ஒரு வழக்கம் இருக்கும். பொதுவாக நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பழக்கமோ இல்லையே தெரியாது. காலையில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்ட்டு போவாங்க. நீ யாரையா எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு கேட்டிருக்கிறோமானா கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம பொதுவாகவே வெள்ளைத்தோலுக்கு மயங்கின ஆட்கள். வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டோம். இது மாதிரி நிறைய என்ன செய்கிறோம், நமக்குள்ளே ஒரு மதிமயக்கம் இருக்கிறதுனால வெள்ளைத்தோலுக்கு மயங்கி இருக்கிறோம். அதனாலவே எவ்வளவோ முயற்சி பண்ணி நாமளும் வெள்ளையாக ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படி காட்டிக்கணும்னு நினச்சிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ என் தேவனும் அப்படி இருக்கிறார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலானார். அவ்வளோதான் மேட்ரு. ஹல்லேலூயா. ஆமென். மறந்துடாதீங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவர்களும்
அவர்களைப் போல ஆனார். என்னைய மாதிரி தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லணும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். குட் மார்னிங் பார்த்த உடனே ஒரு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. அது அந்த காலை நேரத்தை நம்ம என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தும். உங்கள் பிள்ளைகளையும் நீங்களும் வீட்டிலே கூட அதை மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா அப்படிலாம் நம்ம வளரலை. இந்திய கலாச்சாரம் எப்போதுமே அடிமைப்படுத்துகிற கலாச்சாரம். அடிமைப்படுத்துகிற, ஏற்கனவே அடிமையாக தான் இருப்போம், அந்த அறிவு நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம இன்னொரு ஆளை நமக்கு கீழேயே தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிற ஒரு கலாச்சாரம். பெற்றோர் என்ன சொல்கிற, கணவன் மனைவியை அடிமைப்படுத்துறது, அப்புறம் பெற்றோர் பிள்ளைகளை அடிமைப்படுத்துறது. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி மரியாதை அப்படின்றத நம்ம அடிமைத்தன கலாச்சாரத்துக்குள்ளே வச்சுருக்கிறோம். அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே நம்மளும் வளர்ந்துட்டோம். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க அப்பாவுக்கு பா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும்னு விரும்புவோம். ஆனால் அப்பா பிள்ளைகளுக்கு சொல்லமா. ஏன்னா ஈகோ பிரச்சனை. இங்கே நான் உனக்கு சொல்லணுமா, நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இயல்பாகவே நமக்குள்ளே எல்லாம் மாற்றலாம். ஒன்றும் தவறு கிடையாது. வாழ்த்துதல், ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த வாழ்த்துதல் சத்தம் உயிர்ப்பிக்கப்படும். மரியாளை தூதன் வாழ்த்தினான். அதே போல் இந்த மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்துதல் சத்தம் கேட்ட உடனேயே வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இப்போ நான் வாழ்த்துதல் சொல்லும்போதே உங்கள் இருதயம் பூரிப்படையணும். ஆமேன், ஸ்தோத்திரம். நம்மளும் நமக்குள்ளே என்ன செய்யலாம்? வாழ்த்துதல் சொல்லுவது ஒன்றும் தவறில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையோடு கூட சில காரியங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம். எல்லாரும் எடுத்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லா வசனத்தையும் எல்லாரும் எடுத்து எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? சொல்லப்படுகிற எல்லா வசனத்தையும் எல்லாரும் எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியா 15வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். எரேமியா 15:20. எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாமா? உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்பாக, 2500 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இன்றளவும் நமக்குள் கிரியை செய்கிற, தைரியத்தை கொடுக்கிற, ஆமென், நம்பிக்கை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ண வருவார்கள். அப்படி இருக்குதா? யுத்தம் பண்ணுவார்கள். அவன் அம்பு எய்கிறாயா, அவன் ஈட்டியை எய்கிறா, அவன் இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யுத்தங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமாம், யுத்தங்கள் எளியவர்களையும் என்ன சொல்கிறதுனா நடுத்தர வர்க்கத்தினரையும் அதிகமாய் பாதிக்கும். உக்ரைன் ரஷ்யா யுத்தம் நடந்தபோது உக்ரைன் மேலே ரஷ்யா குண்டு போடுறாங்க. இஸ்ரேல் துருக்கி யுத்தம் நடந்தபோது இஸ்ரேல் துருக்கி மேலே, பாலஸ்தீனத்து மேலே, சீரியா மேலே குண்டுகள் போடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் கதறாங்க, கதறி அழுகிறாங்க. அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் நம்ம ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அங்கே இருக்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க? மீடியாவெல்லாம் காட்டின உடனே எல்லாருமே இஸ்ரேல் தேசத்தை என்ன செஞ்சாங்க? கடினமாய் வார்த்தைகளை விட்டு அவங்களை என்ன செஞ்சாங்க? சாடுனாங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஏன்னா பாதிப்பை பார்த்த உடனே நம்மளுடைய உள்ளம் உடையுது. ஏப்பா, அப்போ நீ குண்டு போடும் போது இன்னொருத்த மேலே குண்டு போட்டப்ப உன் இருதயம் துடிச்சிச்சு. அங்கே உள்ள பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, அங்கே உள்ள பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அங்கே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அங்கே உள்ள பொருளாதார சீர்குலையுது. அதே தானே இங்கேயும் நடக்குது. நீ குண்டை தூக்கி போட்டு வச்சிருக்கிற. ஆமேன், ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை யுத்தம் இல்லாமல் எதிர்கொள்வதற்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் யுத்தத்தோடு எதிர்கொள்ளும் போது என்னுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படும். உணர்ச்சியை தூண்ட விட்டு குளிர்காயிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டிருக்குது, நாகரிகத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ நாகரிகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை எப்படி மேற்கொள்ளணும், அதை எப்படி அடக்கணும், இது எல்லாத்துக்குமே வழிகள் இருக்கிறது.
வழிகள் இருக்கிறது. இதெல்லாமே 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறமே தேசங்கள் எல்லாம் கூடி அதற்கான வாய்ப்புகளை வழிகளை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கு செவி கொடுத்தா ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உணர்ச்சி வசத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. எமோஷ்னல்லே வச்சுருக்கணும், நம்மளை ஒருவித பதட்டத்திலே வச்சுருந்தாதான் அவங்க வாழ முடியும்னு சொல்லி நம்மளை பதட்டத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ சொல்கிறாங்க அங்கேருந்து ட்ரோன்ஸ் அனுப்பப்பட்டது, இங்கேருந்து ஏவுகணை வச்சு அதை வழிமறைச்சி அழிச்சிட்டாங்க. ஸோ நம்முடைய மீடியாக்களை பற்றி பயங்கரமாக காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொரு சைடு. ஏன்னா அங்கே நம்ம இராணுவத்துக்கே தெரியாத எல்லா மேட்டரையும் நம்ம மீடியாக்காரன் அழகாக சொல்கிறாங்களாமா. அந்த அளவுக்கு தேசம் எவ்வளவோ போயிட்டுருக்குது. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அவன் ஈட்டி எறிவான், அவன் அம்பு எய்வான், அவன் துப்பாக்கினால் சுடுவான், அவன் ஏவுகணை தாக்குதல் பண்ணுவான். எது வேணாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எதுவுமே உன்கிட்டவே வராதாமா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்றாரு. ஓநாய்க்குள்ள ஆடு போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒரு டீம் வெறி நாய்கள் இந்த சைடு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேயிற ஆடில் ஒரே ஒரு குட்டி ஆடு தவறுதலாக அந்த நாய்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த நாய்கள் அந்த ஆடை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். சமீபத்தில் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, ஈரோடு மாவட்டத்தில் பல இடங்களில் இந்த பிரச்சனை நடந்துருச்சு. நிறைய ஆடுகள் பலியானது. ஸோ இது ஜஸ்ட் கடிச்சு பயமுறுத்தி கடிச்சு கொதறது, அவ்வளோதான். ஆனால் ஓநாய்களுக்குள்ள அனுப்புனா அதுக்கு இது இரையாயிரும். ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை, ஆண்டவரே திகில் பயம். ஆண்டவர் சொல்றாரு, அனுப்புறவன் அழகா அந்த வசனத்தை எடுத்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஆண்டவரை நான் எப்படி அனுப்புறது யாருன்னு பாரு. இந்த விசுவாசத்தை மாத்திரம் கிறிஸ்தவங்க என்னைக்குமே விட்டுறக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா அவரை நம்பி இருக்கிறோம், அவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நாம் ஒரு 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 சிறு கடுகளவும் கூட கவலைப்பட தேவை இல்லை என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பாடல் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்தது. கொஞ்சம் உற்சாகமாக பாடிட்டு அப்புறம் அப்படியே வசனத்துக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன ஒரு பல்லவி தான் அது. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. அப்படியே மெலோடியா பாடுறதுக்கு இல்லை, நல்ல கைதட்டி பாட போகிறோம். ரைட், நல்ல உற்சாகமாய் கை தட்டி. பொதுவாக இந்த சைடு இந்த கைதட்டுற சத்தமே வர மாட்டேங்குது. நல்லா கைத்தட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. யாரையோ கூழ்படுத்துறதுக்காக யாருக்காகவோ நம்ம உட்காரல, தேவனுக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம், மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? எஸ் எஸ். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 இயேசு கிறிஸ்து மாறாதவர், நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. இன்னொரு முறை சொல்லலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த பழைய அந்த பாட்டை பாடினோன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எந்த காலத்திலும் மாறாதவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு சொன்னார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய். ஹல்லேலூயா. ஆதி மனுஷன் துவங்கின நாள்ல இருந்து இந்த பூமி என்னைக்கு அழியும்னு அவர் வச்சிருக்கிறார் ஆதீனத்தில், அந்த நாளில் கடைசியா பிறக்கிறான் பாருங்க ஒரு மனுஷன். அவனோடு கூடவும் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸோ ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துகிற தன்மையில் இல்லை, அவர் நம்மை ரட்சிப்பதற்காக, அவர் நம்மை தப்புவிப்பதற்காக நம்மோடு கூட இருக்க. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, திரும்ப சொன்னேன், நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். நீ அங்கே போவீங்க, ஆனால் ஒருத்தன் ஒன்று தொடமாட்டான். நிறைய நேரத்தில் பத்திரமா போகிறோமா, பாதுகாப்பாக போகிறோமா அப்படின்ற ஒரு 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 கவலை நமக்குள்ள எப்போதுமே இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசித்தலாமா? சங்கீதம் 78:53. எல்லாரும் எடுத்து எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 78:53 வசனம் எல்லாரும் எடுத்து எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 78:53 வாசிக்கலாமா? அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை, ஆமென், ஸ்தோத்திரம், அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் நடத்தினார். நாங்கள் எங்கேயாவது ஃபேமிலியாக கிளம்புறோம் அப்படின்னா காரில் கிளம்புவோம். காரில் ஏறி உக்காந்த உடனே ஃபஸ்ட்டு ஆஸ்லின் தூங்கிடுவா. இங்கேருந்து போய் இந்த கேடிஎம் ஷோரூமை தாண்டி சிடிசி போகிறதுக்குள்ளேயுமே அவள் தூங்கிடுவா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே சயோ தூங்கிடுவா. அதுக்கப்புறம் பாஸ்டமாவும் தூங்கிடுவாங்க. நிறைய பேருக்கு என்ன கவலை இருக்கும்னா, டிரைவிங் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்க தூங்கக்கூடாது, அவங்க முழிச்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. யார் தூங்கினாலும் எல்லாருமே தூங்கிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் பாட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு பாட்டை போட்டு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். சரி, இன்னொன்று, ஏதாவது ஒரு செய்தியை போட்டோம்னா 1.5 மணி நேரம் ஓடும், அதை கேட்டுகிட்டே போயிடலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் செய்தி கேட்டால் தூக்கம் வருமே பாஸ்டர்னு. அது பொதுவாக இருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே அது. ஆனால் என்னென்னா, செய்தியை கேட்டுட்டு ட்ரைவ் பண்ணி போயிடுவேன். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, நான் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கே போய் சேரணுமோ பத்திரமா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டேன். ரெண்டாவது, உள்ளே அவங்க உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க தங்களுக்குள் எதை உணர்ந்தாங்கன்னா, பாதுகாப்பை உணர்ந்தார்கள். சில நேரத்தில் நமக்கு என்னென்னா, ஒரு அம்மாவை கூப்பிட்டு போனேன் நான். அவங்க பின்னாடி உட்காந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரரு எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ட்டே உட்காந்துருப்பாங்களாம். அந்த அன்னைக்கு நான் அவங்க போய் பார்க்கும்போது, பாஸ்டர் என் கூட ஒரு இடத்துக்கு வரீங்களா? நாங்கள் சரி வாங்கன்னு, நீங்களே வண்டியை ஓட்டுங்க பாஸ்டர்னாரு. சரி ஓகே, நான் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தேன். என் பக்கத்தில் பாஸ்டர் அவர் உட்காந்துட்டாரு, பின்னாடி அந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ட்டே வந்தாங்க. நான் ஏதோ ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணிட்டே வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இறங்கின ஒரு அப்புறம் தான் ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை பாஸ்டர் கூட உட்காந்துமே எப்போதுமே நான் ஸ்தோத்திரம் சொல்லியே பழகிட்டேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னைக்காவது உங்களை எதுலையாவது கொண்டு போய் முட்டியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை. எங்கேயாவது உங்களை கொண்டு போய் கவுத்தி விட்டுருக்கிறாரா? இல்லை. எங்கேயாவது உங்களுக்கு காயம் உண்டாக்கும்படி ஏதாவது விபத்தை ஏற்படுத்தினாரான்னு? இல்லை. அப்புறம் என்ன பயம் அப்படின்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கையே வரல பஸ் அப்படின்னாங்க. எல்லா இடத்துக்கும் பத்திரமா தான் கூட்டு போயிருக்கிறாரு, ஆனால் மனசில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே பத்திரமா சேர்த்துட்டோம், பத்திரமா கொண்டு போய் சேர்ந்துட்டோம். ஆனால் எப்படா இறக்கி விடுவான்னு பதக்கு 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 நெஞ்சு அடிச்சுக்கிறது பயம். ஆனால் வசனம் நமக்கு சொல்லுது, அவர், அந்த வசனம் திரும்ப வாசிங்க, அவர்கள் பயப்படாதபடிக்கு
ஆமென், ஸ்தோத்திரம். நீ பாட்டுல தூங்கிடலாம். இப்ப இல்ல, அவரு நம்ம சுமக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திடாதீங்க. பாச சொல்லிட்டாருன்னு, ரைட். அவர் நம்மை சுமக்கும் போது அவர் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அங்க கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்துருவாரு. ஆனா நமக்குள்ள என்னன்னா ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு கலக்கம். உண்மையிலே போய் சேர்ந்துருவோமா, உண்மையிலே பரலோகம் போயிருமா, உண்மையிலே அங்க நன்மை அடைஞ்சிருமா, உண்மையிலே எனக்கு உண்மையிலே எனக்கு நடந்துருமா. ஆண்டவர் சொல்றாரு திரும்ப திரும்ப வனாந்திர வழிகள் எல்லாம். 52வது வசனத்தை வாசிங்க. 52 சேர்ந்து தான், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கணும். 52 கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. கடல்னு வாசித்த மாதிரி இருந்துச்சு. அப்போத கடல் தான் வாசித்தீங்களா? நான் தான் தப்பா வாசிட்டேனா? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சத்துக்களை கடல் மூடி போட்டது. சரி, ஓகே. கடல் அவங்க சத்துருக்களை மூடி போட்ட உடனே நம்ம ஆட்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை நாமளும் அப்படித்தான் மூடி போடப்பட்டுருவோமோ, போகிற வழியில் விழுந்துருவோமோ, போகிற வழியில் அடிச்சிருவாரோ, போகிற வழியில் கொன்றுவாரோ, போகிற வழியில் குத்திடுவாரோ, இப்படியே நினப்பிலே தான் வரான். அதனால ஒவ்வொன்றையுமே ஆண்டவரே அது இல்லை, ஆண்டவரே இப்படியாச்சு, ஆண்டவரே அவன் வரான், இவே வர. ஆண்டவர் சொல்றே, உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னேன். நீ சேருவாய்ன்னு சொல்லல, நான் கொண்டு போய் உன்னை சேர்ப்பேன், பத்திரமாய் சேர்ப்பேன், நீ பாதுகாப்பாய் வருவ. ஹல்லேலூயா. உங்க இருதயம் கலங்க தேவையில்லை, உங்க இருதயம் பயப்பட தேவையில்லை. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்கிட்ட வராது. அது ஓ மேல விழுகிற வேண்டிய அடிகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், ஓ மேல குத்த வேண்டிய குத்துகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய மரணத்தின் வழிகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டேன், நீ பட வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு என்னன்னா, நம்மளால இந்த ஆண்டவர் பாடுபடுறாரு. ஆமென். நம்முடைய வழிகளை நினைச்சு அவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவர் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அவன் பயப்படாதபடி நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை முதலாவது கொடுக்கிறார். வாசி கேட்ட அந்த வேத பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வாசி கேட்ட அந்த வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம், அதனுடைய சம்பவங்களை சொல்லுகிறேன். ஸோ ஈசாக்கு ஆபிரகாமுடைய மரணத்திற்கு பின்பாக இப்போ அவனுடைய வாழ்க்கை துவங்குகிறது. அதனுடைய சாராம்சம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த சம்பவத்தை மாத்திரம் நான் திரும்ப சொல்லுகிறேன். இப்போ ஈசாக்கு விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிற ஒரு பஞ்சத்தினுடைய சூழ்நிலை. அந்த தேசம் முழுவதுமாய் வறுமையில் இருக்குது, அந்த தேசம் முழுவதுமாய் பஞ்சத்தில் இருக்குது, அந்த தேசம் முழுவதுமாய் எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லாத நிலையில் இருக்கும்போது ஈசாக்கு விதைத்தான். அவனுக்கு தண்ணி எங்கிருந்து வந்துச்சு? ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கா? 100 மடங்கு. அப்படின்னா அவன் விதைச்சதுல ஒன்று கூட வீணா போகல. இயேசு கிறிஸ்து விதை குறித்த ஊமையில சொல்லும் போது சொல்றாரு, வழி அருகே விதைக்கப்படுகிறது மிதிபடுகிறது, கற்பாறையிலே விதைக்கப்படுகிறது வேர் பிடிக்க இல்லாதனால் காஞ்சி போகுது, முள்ளுகள் உள்ள இடங்களில் விதைக்கப்படுவது நெருக்கப்படுகிறதுனால அது வளராம போகிறது, நல்ல நிலத்தில் விழுந்ததோ. எத்தனை பலன் கிடைச்சிச்சு? நல்ல நிலம். ஆனா பலன் 30, 60, 100.
அதுலேயுமே 100 கொடுக்கறதுக்கு வரமாட்டேங்குது. இப்போ ஒரு சாட்சி சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னார். இந்த புதிய ஏற்பாடு மாத்திரம் எனக்கு முன்னமே கிடைச்சிருந்துச்சுன்னா, எத்தனை பேர் அந்த கதையை கவனிச்சிங்க, அந்த சம்பவத்தை கவனிச்சிங்க, சாட்சியை கவனிச்சிங்க? இந்த புதிய ஏற்பாடு எனக்கு முன்னமே கிடைச்சிருந்துச்சுன்னா எது நடந்திருக்காது? எது நடந்திருக்காது? கொலை நடந்திருக்காது. ஆனா யாரை கொலை பண்ணாரு? அவரு அவருடைய மனைவியை கொலை பண்ணாரு. சரியா? இப்போ புதிய ஏற்பாடல்ல பழைய ஏற்பாடு சேர்ந்து மொத்தமா கையில் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் கணவன் மனைவிக்குள்ள சமாதானமா இருக்கிறீங்க? பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானமா இருக்கிறீங்க? ஒருவேளை அவன் கொலை செய்ததுனால ஒரு தண்டனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது கிடைச்சிருந்துச்சு, இப்ப அவன் ஃபீல் பண்றான் முன்னமே கிடைச்சிருந்தா. நமக்கு முன்னமே கையில கொடுக்கப்பட்டுருச்சு. எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் விழக்கூடாதபடிக்கு. ஹல்லேலூயா. அவர் விழுந்தார், ஆகவே நான் விழ தேவையில்லை. எப்படி நீ சமாதானமா வாழணும்? எப்படி விட்டு? ஆவியின் கனிகளை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்கன்றார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:5 எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:5 அயோக்கியமானதை செய்யாது. எது? ஆமென். 4வது வசனத்திலிருந்து போடுப்பா. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஆண்டவரே, கண்களை எல்லாம் திறப்பீராக. அவருடைய இருதய கண்கள் எல்லாம் திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என் பேரு ஜோசப், அது அன்புன்னு யாரோ பத்தியோ சொல்லியிருக்கு பாஸ்டர். அன்புன்னு பத்தி யாரையோ பத்தி அது பேசுது பாஸ்டர். ஏன்னா அன்புன்னு பேர் வச்சுட்டோமா, அதனால அப்படி நினச்சிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட அன்பு நம்முடைய குணாதிசயம், நம்முடைய கேரக்டர், நம்முடைய உணர்வு. ஹல்லேலூயா. இப்போ சேர்ந்து வாசிக்கலாமா? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. இதை நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே ஒன்று ஏறும்போது ஒன்று என்ன ஆயிரணும்? சைலண்ட் ஆயிரணும். மாற்றி மாற்றி நீ எவ்வளோ பேசுறியோ அதுக்கு ஈக்குவலா அப்படின்னு வந்தா அங்கே அன்பே கிடையாது, பைபிளை தூக்குறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த சாட்சி எனக்கு அதுதான் கற்றுக் கொடுத்துச்சு. அவன் சொல்றான்னாமா, இந்த சுவிசேஷம் முன்னமே எனக்கு கிடைச்சிருந்தா, பைபிள்னு சொல்லிச்சு, ஜஸ்ட் ஒரு புக்கா நம்ம பார்க்க வேண்டாம். இந்த சுவிசேஷம் எனக்கு முன்னமே கிடைச்சிருந்துச்சுன்னா என் குடும்பத்தில் சண்டை இல்லை. ஆமேனே வரல. ஏன்னா நமக்கு அதான் விரும்புகிறோம். பாஸ்டர் அடிக்கிற கைதான் பாஸ்டர். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஒருவேளை இப்போ நான் என் மனைவியுமே எடுத்துக்குவோம். ஏன்னா வேற யாரையும் சொல்ல முடியாது பாருங்க. பாஸ்ட் என்ன எங்கள் குடும்ப மேட்டர்லாம் இங்கே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்க, என்ன பண்ணுறது? நானும் என் மனைவியுமே எடுத்துக்கொள்வோமே. சரி, ஒருவேளை நான் ஒரு காரியத்தை தவறு செய்து விட்டேன். இப்போ அவங்க எனக்கு அதை உணர்த்தும்படி கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டாங்க. பேசின உடனே அது என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபெடப் ஆகிறேன். அவங்களுக்கு தெரியும் இந்த ஆளுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, அது வேற குப்புன்னு ஏறிக்கிட்டு இருக்குது, திட்டோம் வேற. இப்போ தயவு வெளிப்படுது. கோபப்பட்டுட்டோம், இப்போ அடுத்து என்ன வந்துடுது? அப்போ இந்த கோபம் அது என்ன செஞ்சிருது?
தயவாய் மாறுகிறது, அன்பாய் மாறுகிறது, கோபம் தணிகிறது. அல்லேலூயா. ஸோ இந்த அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா கோபம் இருக்கும், யாருமே இல்லைன்னு சொல்லல. நீங்கள் கோபம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் கோபம் கொண்டாலும் அதுதான் விஷயம். கோபம் வராதுன்னு சொல்லல, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அடுத்து அது இல்லை அந்த வசனத்தை சொல்லுங்க. சூரியன் முன்னே உங்கள் எரிச்சல், ஆமேன், அதையும் தாண்டிடுச்சுன்னா வேத வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியல. கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னா, என்ன விசுவாசி இதே கோபத்தை அவர் நம்ம மேல காட்டியிருந்தாருன்னா, அவர்கிட்ட இருந்து மண்ணு கேட்குறோம், மன்னிங்க 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 மன்னிங்க. எத்தனை தடவை அவரா நம்மளை எவ்வளோ மன்னிக்க முடியுமோ அவ்வளோ மன்னிப்பாராமா. ஆனால் அந்த மன்னிப்பை வாங்கிட்டு நாம வெளியே போயிட்டு எனக்கு நீ 50 ரூபா கடன் தரணும். இவன் அங்கே மன்னிச்சு விட்டாரு, இவன் வெளியே வந்து சொல்கிறானாம்மா. ஆண்டவர் எவ்வளோ கோபப்பட்டு இந்த உவமையை சொன்னார் தெரியுமா? சரி, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு அன்பு இருந்துச்சுன்னா அங்க அல்லேலூயா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் இப்படி ஒரு ஜிப்பா போட்டிருக்கிறேன், நல்லா இருக்குது, இந்த மாடல் நல்லா இருக்குது, நமக்கும் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு விரும்பி ஜிப்பா போட்டுக்கிறது என்னென்னா, நான் எனக்கு ஒரு மாடல் பிடிச்சிச்சு, அந்த மாடல் நான் ஃபாலோ பண்ணுறேன், அது வேறு. பாஸ்டர்லாம் ஜிப்பா போட்டால் அப்போ நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டால் அது பேர் தான் போறாமல். நல்லா இருக்குது அதே மாதிரி நம்மளும் போடலாம் அப்படின்னு போடுறது என்னன்னா அது வேற. அது என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம் அதெல்லாம், அல்லது அது என்ன ஈர்க்குது. சில மாடல்ஸ் பிடிச்சிருக்கு, சில ஷூஸ் பார்க்குறோம், சில பேண்ட்ஸ் பார்க்குறோம், சில ட்ரெஸ் பார்க்குறோம், சில சாரீஸ் பார்க்குறோம், அது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குப்பா, நம்மளும் இதே மாதிரி ஒன்று வாங்கி கட்டினா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி கட்டுவாங்க. உடனே நம்ம மனசு என்ன சொன்னோம், பொறாம பிடிச்சது, ஒன்றை வாங்கி உருப்படியாக போட விடுதா பாரு, நான் என்ன போட்டேனோ அப்படியே அதுவும் போடணுமா, நான் என்ன செஞ்சேனோ அப்படியே செய்யணுமா. அதுவல்ல. ஆமேன், ஸ்தோத்திரம். பொறாம எந்த விதத்துலையும் ஒருத்தவங்க வளர்ந்துட்டாலோ, ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டாலோ, ஒரு நன்மை அனுபவிச்சிட்டாலோ, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில வியாதி, சில நேரத்தில் அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்காது. சிலர் நல்லா அது விஷயத்தை நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நமக்கே பார்த்துட்டு நம்மளால சாப்பிட முடியலையே அப்படின்னு போகிற குரூப்பும் இருக்குது. மாற்றணும், லைஃப்பை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றி அமைச்சிட்டோம்னா சஞ்சலமும் தவிப்பும். அல்லேலூயா. எதை குறித்துங்க நான் சஞ்சலப்பட போகிறேன்? அன்பு, ரைட், ஓகே. அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சேர்ந்து வாசிக்கலாமா? அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நான் சொன்னாதான், இப்போ நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி இருக்கணுன்றத யார் தீர்மானிக்கிறா? நான் எப்படி இருக்கணுன்றத என் எதிரி தீர்மானிக்கிறான். இது உலகம் சொல்லுது, இது உலகம் சொல்லுது. நான் எப்படி இருக்கணுன்றத என் எதிரி தீர்மானிக்கிறான். அவன் நல்லவனா இருந்தா நான் அவனுக்கு நல்லவனா இருப்பேன், அவன் கெட்டவனா இருந்தா நான் அவனுக்கு கெட்டவனா இருப்பேன், அவன் எனக்கு சத்துருவா இருந்தா நான் அவனுக்கு சத்துருவா இருப்பேன். இது உலகம் சொல்லுது. கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கணும்ன்றத அவர் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. நீ எனக்கு நல்லவனா இருந்தாலும் நான் உனக்கு நல்லவன் தான், நீ எனக்கு கெட்டவனா இருந்தாலும் நான் உனக்கு நல்லவன் தான். என் கேரக்டர் மாறாதியா, என் மரபணு, என் ரத்தம் அவர் ரத்தத்தோடு இணைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போதே சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த கேரக்டர் தான் எனக்குள்ள இருக்கணும். இருந்தாதான் அவர் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளம், கிறிஸ்தவ மேன்மையினுடைய அடையாளம். இவ்வளோ பெரிய பைபிள், புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாடையும் சுமக்கிறோம். பழைய ஏற்பாடை கரைச்சி குடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறோம்.
வசனத்தை அப்படியே எடுத்தோம்னா மனப்பாடமா கட 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 கடன்னு அடிக்கிறவங்க இருக்கிறோம். வீட்டுக்குள்ள பேசிக்க மாட்டோம், பிள்ளைகளோட பேசிக்க மாட்டோம், உறவுக்காரங்களோட பேசிக்க மாட்டோம். சபையிலே நாங்கள் பாதி பேர்ட்ட பேச மாட்டோம் தெரியுமா? எங்களுக்கு அது ஒரு பெருமை. நாங்களாம் தனியாக இருப்போம். சபையிலே கூட நாங்கள் அப்படித்தான் இருப்போம். இருமாப்பா இராது. அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, பாஸ்டர் தான் அன்பு இருந்தால் தானே, அது மேட்டர் இல்லை பாஸ்டர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ள இருந்தா அங்க பொறாமை கிடையாது, அங்க இருமாப்பு கிடையாது. இருமாப்பு கிடையாது. அப்படியே கடின இதயம். ஆண்டவர் சொல்றார், நொறுங்கின இதயத்தை தான் அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க எவ்வளோ எதுகை மோனையா வருது பாருங்க. நொறுங்கினது விரும்பினது. ஆமேன், ஸ்தோத்திரம். நொறுங்கின இருதயத்தை தான் அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். கல்லான இருதயத்தை உடைக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அப்படி என்ன வைராக்கிய வேண்டி இருக்குது? அப்படி என்ன ஒரு பிடிப்பு கேட்டால் கிறிஸ்தவங்க நாங்களாம் ஆவிலெல்லாம் நிறைஞ்சு இப்படியே இருக்குதா? ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறானா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். பாவம் ஈசாக்கிட்ட ஆரம்பித்து எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கிறோம். நல்லது தான். அன்பு தன்னை ரைட், இதை முடிச்சிருவது ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது. மத்தடி பயங்கரமான வார்த்தையா இருக்கே. அயோக்கியனாலே பயமா இருக்குது. ஆமா, அயோக்கியரான்ற மாதிரி இருக்கும். சரி, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஆமேன், ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணுமா? வேண்டாம் நினைக்கிறேன். அடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. அன்பு சகலத்தையும், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் கேட்கலையே. பிபிஎஸ் எடுத்த மாதிரி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ கேட்கல அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அவ்வளோ உற்சாகமாயிடுறாங்க. இன்னும் இவர் காதில் எப்படியாவது கேட்க வச்சிடணும்னு உயிரை கொடுத்து கத்துவானுங்க. பார்த்தீங்கன்னா அவன் என்னை என்ன நினச்சான்னு தெரியல, இந்த கத்துறோம், இந்த அவுட் ஆனவர் தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சானா என்னமோ தெரியல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு உற்சாகம், வாயை திறந்து அறிக்கை செய்யும் போது அது உள்ள பதிகிறதாய் அது இருக்கும். அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும். அல்லேலூயா. இது நமக்குள்ள இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நமக்குள்ள இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். சரி, நான் இதுக்கு என்ன சம்பத்துக்கு ஆரம்பித்தேன்? ஈசாக்கு பாவம், அவருடைய வாழ்க்கையில் தேவன் 100 மடங்குக்கு சொல்ல வந்தேன். 30, 60, 100. 30 கிடையாதுங்க. நம்மலாம் 30 பலன் கொடுக்குறவராக இருந்தால் 70% கணக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல நிலத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல விதைக்கிறவர் நல்லவர். பலனை எங்க அப்படின்னு கேட்டால் 30 தாங்கன்னா 70% நீங்கள் பலன் கணக்கு கொடுக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவரே நாங்கள் 60 கொடுத்துட்டோம், 40 எங்கன்னு கேட்பாரு. அவரை போல ஒரு நல்லவர் இல்லை. அவர்கிட்ட கொண்டு போய் நம்முடைய சிந்தனைகளை ஒட்ட வச்சிடாதீங்க, அவரை கெட்டவராக்கிறாதீங்க. அவர் எப்போதுமே நல்லவர். அவர் அல்லேலூயா. அப்படின்னா அவருடைய தன்மை அப்படியே 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய். அல்லேலூயா. முழு பைபிள் படிக்கிறவங்க இனி சண்டை போட்டால் என்ன செய்யணும்? காலில் விழுந்துடணும். கதவடைங்க, காலில் விழுங்க. நம்ம குடும்பம் தாங்க. நாம் சந்தோஷமாக இருக்கணும், நாம் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். வேறு யார் காலில் விழுந்துட்டு இருக்காதீங்க, அதையும் சொல்லிடுறேன். நம்ம குடும்பத்தில் அது வேற சொல்லணுமாப்பா, பாஸ்டர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் விழுந்து. நம்ம குடும்பத்தில் சொல்கிறேன், நாம் ஆண்டவரை
ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். சரி, ஓகே. இந்த 100 மடங்கு பலனுக்கு எங்கிருந்து தண்ணி எடுத்தான்? ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான். 100 மடங்கு அவன் பலனை அனுபவித்தான். அப்போ அவனுடைய விளைச்சலுக்கு தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? தண்ணீர் எங்கிருந்து கொடுக்கப்பட்டுச்சு? வாசிங்க 23 இருந்து அப்படியே வாசிங்க. 13 இருந்து. அவன் ஐஸ்வர்யவானாகி, எல்லாரும் சேர்ந்து தான், தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்போ தான் இப்படிலாம் வசனம் இருக்குதா அப்படின்னு நமக்கும் புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று, எல்லாம் சேர்ந்து வாசிக்கும் போது தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு அலர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு படக்குன்னு முழிப்பாங்க. சரியா? அந்த மாதிரி கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. வாசிங்க. ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். எங்க இருந்துங்க தண்ணி எடுத்தான்? எந்த துறவு? அவங்க அப்பாவுடைய துறவு. அவங்க அப்பாவுடைய துறவு. அது பஞ்சகாலமா இருந்தாலும் சரி, எந்த காலமா இருந்தாலும் சரி. ஆனா தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மை, அவங்க தகப்பனுடைய ஆபிரகாமினுடைய துறவுகள், அது நீரூற்றா இருந்தது. அதற்குள் ஜீவன் இருந்தது, அதற்குள் நன்மை இருந்தது. அந்த நன்மை பஞ்சகாலத்திலும் ஈசாக்கை உயர்த்தி வைத்தது. அல்லேலூயா. இப்போ எதிரிகள் வராங்க, அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பூட்டி வச்சிட்டாங்க, தூர்த்து போட்டார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க ப்ளீஸ், தயவு செய்து. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் துரத்தி போட்டவைகளையும் துறவுகளையும் மறுபடியும் தோண்டி தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படி அவர்களுக்கு பேரிட்டான். அங்கேயும் அவங்க அப்பாவுடைய தோண்டி வச்ச அந்த துறவு இருந்துச்சு. அதனுடைய நன்மை எடுக்கணும்னு பார்க்குறான். திரும்ப அவங்க அதையும் என்ன செஞ்சிடறாங்க? மூடி வச்சிடறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னே நாம் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்குமே ஏதோ ஒரு விதத்தில் தடை வந்து கொண்டே இருக்கலாம். இது எனக்கு முன்னே சொல்லி கொடுத்தவர்கள், இது எனக்கு முன்னே என்னை வழி நடத்தினவர்கள், இது எனக்கு முன்னே தேவன் கண்டடைய வழிகாட்டினவர்கள், அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய வாழ்த்துக்கள், அவர்கள் என்னை வழி நடத்தின விதங்கள், இது நிமித்தமாய் உண்டான ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் என்னை பெருக செய்தது மாற்றமே இல்லை. இதுவரைக்கும் என்னை பெருக செய்தது, இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதித்தது, எல்லார் கண்களுக்கு முன்பாக என்னை ஆச்சரியமாய் உயர்த்தினது, மாற்றமே இல்லை. ஆனாலும் விழுந்து 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 ஏமாற்றம் அடைகிறோம். ஆனாலும் சத்துருக்களுடைய தொந்தரவுகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஜெயம் பெற முடியவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். திரும்ப நீங்களா முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க. வாசிக்கலாம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் அதனுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இருங்க வரேன். நம்ம முயற்சியில் நமக்கு சொல்லி கொடுத்த உங்களுடைய வார்த்தையில் நம்ம உருவாக்கிட்டோம். நல்லா பிளெஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னை பத்திரமாய் கொண்டு வந்தார், ஆனால் பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்போ எவன் என்ன பண்ணுவானே தெரியல. ரெண்டாவது என்ன பண்ணோம்,
நாம அறிந்த விஷயத்தை வச்சு, நாம் தேடின விஷயத்தை வச்சு நாம முயற்சி பண்ணோம். அப்பையும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு, அப்பையும் பிரச்சனையாக தான் இருந்தது. காலங்கள் வந்தது, காலங்கள் வந்தது. 21வது வசனம், 22வது வசனம், 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்தான். போதுமா? யோவான் 14வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. யோவான் 14 கடைசி வசனம். கடைசி வசனம் வாசிங்க. கரெக்டாக நான் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க, வசனத்தை எடுங்க. யோவான் என்பது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சுவிசேஷ புத்தகம். ஒழுங்கு மரியாதை அட்டவணை மனப்பாடம் பண்ணுங்க கிறிஸ்தவங்க. பைபிளில் என்ன இருக்குன்றதை ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வரும்போது மட்டும் தேடக்கூடாது. வார நாட்களில் கொஞ்சமாவது அதுக்குன்னு ஒரு நேரம் கொடுத்து தேடி கண்டுபிடிச்சு பைபிளில் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்க. யோனாவை மீன் முழுங்கிருச்சா, சொல்லவே இல்லை பாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் விசுவாச கூட்டங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ரைட். யோவான் 14வது அதிகாரம் கடைசி வசனம் சேர்ந்து நான் வாசிக்கலாம். நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். அது வரைக்கும் இருக்கட்டும். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். அவ்வளோதான். இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தோம் பாஸ்டர். டப்புன்னு ஜெபத்தை போடுங்க. எழுந்திருந்து இவ்விடம் விட்டு போவோம், தயவு செஞ்சு. ரைட். இயேசு கிறிஸ்து கடைசி பந்தியில் அவங்களோட உட்கார்றாரு. நிறைய விஷயங்களை பேசிட்டே வர்றாரு. பேசிட்டே வந்தவர் டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள். சொன்ன உடனே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா போகலை. அடுத்து இன்னொரு 4 அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறாரு. அப்படின்னா எந்திரிச்சு போயிருக்கணுங்களே, போகலை. அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்களை புதுப்பிக்கிறாரு. வேற ஒன்றில் உட்காந்துருந்தேல இடத்த மாத்துன்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, எண்ணிலே நிலைத்திரு. 15வது அதிகாரம் முழுசு அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். எண்ணிலே நிலை. அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே நிலைச்சிருந்தீங்க? எங்களுடைய முன்னோர் ஆபிரகாம் தோண்டின துறவை நம்பி இருந்தோம். அதுக்கே 100 மடங்குனா எண்ணிலே நிலைத்திருந்தால் நித்தியமான நன்மைகளுக்கு பாத்திரவான்கள். இதுக்கெல்லாம் நீங்க கையை தட்டி ஒரு ஆக்ரோஷம் பண்ணி ஆமென் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா, ஸ்தோத்திரம். கேட்டு வாங்க வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கிறேன். ஆமா, சொன்ன உடனே வந்திருக்கணுமையா. ஈசாக்கு 100னா நான் 200. பழைய துறவு தோண்டுனா எதிர்ப்புகள் இருந்துச்சு. பழைய துறவுனால நன்மை உண்டாச்சு, 100% நன்மை. ஆனாலும் சில நேரத்தில் பதட்டம், பயம், குழப்பம், தடுமாற்றம் அப்படி விழுந்து போனோம். அப்புறம் சரி நாமளா நம்ம அறிஞ்ச விதத்தில் ஏதாவது செய்யலான்னு முயற்சி பண்ணோம். அங்கேயும் பிரச்சனை. இப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இடத்த மாற்று. யூட்டன் பாட்டு கேட்டோம்ல, ஒரு ரூட்டை மாற்று, அதுக்கு யூட்டன் போடு. ஆமாம், கேகேசி பாட்டு நல்லா தான் இருக்குது. அவங்க பாடினா இல்லை, நம்ம கூட ஒரு தடவை பாடிடலாம் போல இருக்கு. ஒரு ரூட்டை மாற்று, அதுக்கு யூட்டன் போடு, இடத்த மாற்று, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் பாரு. இதுக்கு முன்னாடி வேற ஒன்றில் நிலைச்சிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி வேற ஒன்றை சார்ந்திருந்தீங்க, இதுக்கு முன்னாடி வேற ஒரு நன்மையினால் திருப்தி ஆனீங்க. இப்ப சொல்றேன், எண்ணில் நிலைத்திருங்க. 15:1-2 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா, எல்லாரும் சேர்ந்து, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் எங்கேயா வசனத்தை காணா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே
சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில். ஆமேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ மட்டும் என் கூட இருன்னு சொல்லல, நீ என் கூட இருந்தேன்னா நானும் உன் கூட இருப்பேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னை காக்கும்படி, உன்னை தப்புவிக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு செடி, ஒரு கொடி செடியில் இணைஞ்சு இல்லைன்னா தானாக அது என்ன செய்யாது, கனி கொடுக்காது. வேப்ப மரத்து மேலே கோவக்காய் கொடி தாறுமாறாக படர்ந்து அப்படியே அமைக்கிருச்சு. இப்போ இவ்வளோ கொடியையும் நான் இழுக்கணும், என்ன செய்கிறது? சிம்பிள், கீழே செடியை கட் பண்ணி விட்டேன், அவ்வளோவும் செத்து போச்சு, தானாக உதிர்ந்து போச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். செடியோடு இணைந்து இருக்கும்போது எல்லாமே பலன் கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்தான். உங்க மனநிலையை, உங்க மூளையை மாத்துங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற அடிப்படைவாதம் சொல்லக்கூடிய காரியத்தை மாத்துங்க. நாம வேற மாதிரி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து எந்த தெய்வத்து கூட ஒப்பிடப்பட முடியாத ஒரே தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. கம்பேர் பண்ணாதீங்க. அந்த சாமிக்கு இப்படி செஞ்சாங்க, அதே மாதிரி இந்த சாமிக்கு இப்படி செய்வோம். அந்த சாமியை கும்பிடுறதுக்கு அப்படி வந்தாங்க, அதனால இந்த சாமியை கும்பிடுறதுக்கு இப்படி வருவோம். ஈடு இணையற்ற ஒருவரே அவர். அவர் சொல்றாரு, என்னை அன்றி. அவர் கோபப்படுகிற ஒரு பெரிய விஷயம். அவர் சொல்றார், எரிச்சலுள்ள தேவன், எரிச்சலுள்ள தேவன். எனக்கு நிகராக வேற ஒன்றை கொண்டு வந்துட்டேன்னா எரிச்சலுள்ள தேவனாய் மாறுவேன். பொறாமை உள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி எளிமைப்படுத்தினா அப்படி தெரியும். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பொறாமைப்படுகிறது கிடையாது. எனக்கு நிகராக கொண்டு போய் கல்லையும் மண்ணையும் ஒன்றுத்துக்கு உதவாத ஆசை, இச்சை, பொறாமை எல்லாத்தையும் எனக்கு நிகராக கொண்டு போய் நீ வச்சிருக்கையப்பா. சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்படியே வந்து கடகடன்னு உட்காருங்க, ஏன்னா எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. உட்காந்துட்டிங்களா? அமைதியாக உட்காரணும், சரியா? பைபிள் வச்சுருக்கீங்களா? ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம். எங்க மாமா பைபிள் அவங்க கொடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டாங்களா? சரி, உட்காருங்க. இனி ஃபைன் பண்ணிடலாமான்னு பார்க்கலாம். பைபிள் கொண்டு வராதவங்க 50 ரூபா கொடுத்துட்டு போயிருங்க. ஆலையை கட்டிட்ட நீதி அப்படின்னு போடுவோம். வேறு கிதியன் அங்கிள் வந்திருக்கிறாரு. உலகம் முழுசும் பைபிளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாச பிள்ளைகளுக்கு என்னென்னா பைபிள் இல்லை, எல்லா இடத்துலையும் சத்தியத்தை போதிக்கணும். அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கமாக இருக்குது. வெக்கமாக இல்லை, இது கூட நல்லா இருக்குது. பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கமாக இருக்கு, சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை பைபிளை. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்துறீங்களோ நீங்கள் உயர்த்தப்படுவீங்கன்றதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. சகல ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணுங்க. செருப்பு போடாமல், சட்டை போடாமல், கடவுளுக்கு முன்பாக பக்தியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அரை நிர்வாணமாக சுற்றிட்டுறதுக்கு அவன் கொஞ்சம் கூட வெக்கப்படலை. ஆண்டவர் நம்மை முழுசாக மூடி கெத்தாக வர வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவங்க மாதிரி அடிமை கோலத்தில் இல்லை, பிள்ளையின் கோலம் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கிஷோரு அப்படியே உட்காரியா தம்பி, உனக்காகவே அந்த இடம்டா, அப்படியே உட்கார்றா. சரி, ஓகே. கவனிங்க 5 நிமிஷம். தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு. அடிமையின் சாயல்ல வருவதற்கல்ல. அப்படி அவர் பிள்ளையா வரோம்னா அவருடைய அடையாளம் நம்மகிட்ட இருக்கணும்ல. அவருடைய வார்த்தை என்கிற அடையாளம் நம்ம கையில் இருக்கணும். இதை சுமக்கிறதுக்கு வெக்கம் வருதுன்னா கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு இயக்கம் போராடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு சொல்றாரு, எவ்வளவு தடைகள்.
கொடுக்க முடியலங்க, இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. பிரச்சனை பண்றான். கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், வாங்கிட்டு சுமக்கிறதுக்கு வெக்கப்படுறோம், வெக்கமே இல்லாம. ரைட், பாவம் ஈசாக்கு விட்டுட்டு போயிடுறோம். சரி, இப்போ ஈசாக்கு 26வது அதிகாரம், சின்ன பிள்ளைங்க மாத்திரம் சேர்ந்து வாசிங்க, பெரியவங்க வாசிக்காதீங்க. 26வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 26:22 எங்க வாசிங்க பார்ப்போம் சத்தமா. ஆதியாகமம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? எழுதுறீங்களா? 26:22 எங்க சத்தமா வாசிங்க. நீங்களும் சேர்ந்தாம்பா. வாசி வாசி. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் ஓரிரு, உங்களுக்கெல்லாம் தமிழுக்கு முதல் சொல்லிக் கொடுக்கணும். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இடத்தை மாத்தின உடனேயே அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி அது எங்க அப்பாவுடையது, இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச முயற்சி, இப்ப சொல்றேன் இது கர்த்தரால் உண்டானது. அல்லேலூயா. இப்போ எந்த சத்துரும் வராது, ஏன்னா என்னுடையவர் பெரியவர். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுடையது எனக்கு முன்னே சொல்லப்பட்டதை கொண்டு வரும்போது கொஞ்சம் சத்துரு வந்து டிஸ்டர்ப் பண்ணா, அவனுக்கு அங்க கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஏன்னா எனக்குள்ள ஒரு மேட்டிமை இருந்துச்சு. என்ன மேட்டிமை இருந்துச்சு? எங்க அப்பாவுடையது. ஒரு என்ன சொல்றதுன்னா, பெருமை இல்லை, மேட்டிமை இருந்துச்சு, ஆவிக்குரிய மேட்டிமை இருந்துச்சு. அதனால நான் சில இடத்துல விழுந்து போனேன். ரெண்டாவது, நான் முயற்சி பண்ணேன், அங்கங்க நானா போய் தேடி போனேன். அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும், அங்கே தலையை நீட்டினா இங்கே தலையை நீட்டினா ஏதாவது நமக்கு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணேன். அதுக்கும் எதிர்ப்பு வந்துச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, சர்வ வல்லவர் தான் என் கூட இருக்கிறாரு. அந்த புரிதலுக்கு பழைய நிலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் மாறி வந்தேன். அவ்விடம் விட்டு கொஞ்சம் பெயர்ந்து இந்த பக்கம் வந்த உடனே தான் கண்ணு தெளிவாச்சு. இப்பதான் ரட்சகரை பார்க்குறேன். எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், ஒரு குறைவு கூட அவர் வைக்கலையாம். யாவற்றையும்னா என்ன அர்த்தம்னா, என்னத்துல நீங்க எதிர்பார்க்குறீங்க எல்லாத்துலேயுமே ஒரு குறை கூட அவர் என்ன செய்யலாம் உங்களுக்கு வைக்கல. அவரை பார்த்த உடனே இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு, எவனும் வர முடியாது. ஓநாய்களுக்குள்ள கெத்தா நடக்கிறேன். ஹல்லேலூயா. ஓநாய்களுக்குள்ள ரொம்ப வீரியமாக நடக்கிறேன். தொட்டுப்பாரு. யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? அவன் பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, பிசாசு விசுவாசித்து அப்போதான் பார்க்குறான், யாரா இவர். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே அதிகாரம் 26வது அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் சேர்ந்து 26, 27 எல்லாரும் சேர்ந்து சத்தம் வாசிக்கலாமா? அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? இப்போ திரும்ப அவன் வரான், அபிமெலேக்கு வரான். ஈசாக்கு சொல்றான், இப்போ எதுக்குடா வந்தீங்க? நான் தான் அந்த இடத்த விட்டு. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? அந்த எண்ணத்துலேருந்து எத்தனை பேர் வெளியே வந்துட்டீங்க? பழசுலேருந்து எத்தனை பேர் வெளியே வந்துட்டீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு நம்மளுக்கு சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடி அவங்க எங்களுக்கு காக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால காக்கா மாறிடுச்சா? காக்கா தானே, மாறலையே. அது எப்படி நாங்கள் மாறுறது? நான் சொன்னது உங்களை தான் மாற சொன்னேன், காக்காவை மாற சொல்லலை. பிசாசு அன்னைக்கும் பிசாசு தான், இன்னைக்கும் பிசாசு தான். அன்னைக்கு நான் தேடணும்னு நினச்சேன், இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அவர் ஏற்கனவே என்னை முன்குறிச்சு வச்சிருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. ரைட். இங்கே அபிமெலேக்கு சொல்கிறான், அபிமெலேக்கு திரும்ப வந்திருக்கிறான் ஈசா கிட்ட வரும்போது. ஈசாக்கு சொல்கிறேன், நான் தான் அந்த இடத்த விட்டே வெளியே வந்துட்டேன்னு, திருப்பி எதுக்குடா வரீங்க? இப்போ அவன் சொல்கிறான் 28வது வசனம், அதற்கு அவர்கள்,
எல்லாரும் சேர்ந்து இதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமாய் கன்ஃபார்மா தெரியும்யா, கன்ஃபார்மா தெரியும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட இருக்கிறார் என்பதை சத்துரு இப்ப பார்த்து நடுங்கணும். ஹல்லேலூயா. சத்துருவை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? பிசாசின் தொந்தரவு பாஸ்டர், பிசாசின் போராட்டம் பாஸ்டர், பிசாசினுடைய கிரியை பாஸ்டர், அவன் நடுங்கணும். அவன் சொல்லணும், ஏ கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். ஆகையால் உமக்கும் எங்களுக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் உமக்கு நன்மையை செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராம். சொன்னேன்ல, அந்த இருமாப்பு இருகின இதயம் அது உள்ள இருக்கனால என்னது இது, நீ கர்த்தர் மனசு வரமாட்டேனது. நீங்க கர்த்தர், ஏன்னா நமக்கு என்ன பயம் வந்துருதுன்னா, நம்மளோட ஒரு வேளை ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. என்ன நமக்குள்ள பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை பாஸ்ட் நம்மளை பிசாசுன்னு சொல்லிட்டாருன்னா, ஏன்னா அங்க சத்துரு தான் ஒருவேளை அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? இல்லை, நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நம்மை நடத்துறது ரொம்ப, அது சங்கீதம் 78 52 53 மறந்துடாதீங்க. திருப்பி வாங்க, அங்கே வாங்க. சங்கீதம் 78 52 53. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டி கொண்டு போய் அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லப்பட்ட, நீங்க சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா நம்மால் மொத்தத்துக்கு சும்மா இருந்துட்டான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொன்னோன்னு நம்மளை சும்மா தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை, சத்துருவினுடைய காரியங்களில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தலையை நசுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்ட நீங்களா அங்கே வேலை பார்த்தீங்க, அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார். உன் வேலை என்ன கடந்து நீ பாட்டில் வந்துக்கிட்டே இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பயம் இல்லாமல் பத்திரமாய் நடந்தார்கள். மாறி மாறி வாசமே. சங்கீதம் 2வது வசனம் 23வது என்ன வாசம்? இருங்க, எல்லாரும் சேர்ந்து தான் வாசித்துட்டு இருக்கிறோம். முதர்ந்து எல்லா வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம வாசிக்கணும். ரைட். நிறைய பேருக்கு என்னன்னா, மாறி மாறி என்ன சங்கீதத்தை வாசித்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல அந்த சீன்ல நம்ம இல்லை, கிளைமேக்ஸில் வந்து உட்காந்துட்டோம். கதை முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு, இது சீரியல் இல்லைங்க, கடைசியில் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் படம் மாதிரி, அவ்வளோதான். விட்டுட்டீங்கன்னா பார்த்துடலான்னு பார்க்காதீங்க. ரெக்கார்ட் இதை அனுப்பலை, லைவ் போடல இன்னைக்கு. இப்போ நீங்கள் கேட்குறது தான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. சங்கீதம் 23 அதான் மாறி மாறி வாசித்தோம். ஒரு நாள் நான் அதை உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன் நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இப்படி இருக்குது? சும்மா ஏதோ வந்தோம், ஒரு 3 பாட்டை பாடினோம், அப்புறம் ஒரு காணிக்கை போடுறோம், அப்புறம் ஒரு சங்கீதம் வாசிக்கிறாங்க, அப்புறம் மெசேஜ் சொல்லி, இதெல்லாம் ஒரு அப்படிதான் அப்படின்னு நினச்சாதீங்க. இந்த முறைமையில் ஒரு அர்த்தம் இருக்குது. நிச்சயமாக ஒரு நாள் நான் டீச் பண்ணுவேன். அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, பாட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்னு. உணர்வு இருந்துச்சுன்னா
அதையும் சொல்லிடணும்ல. அடடா இதை மிஸ் பண்ணிட்டோமே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அளவுகோல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சேன்னு ஃபீலிங் வரும். ரைட். 23ஆவது சங்கீதம் 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. ஆமென், ஸ்தோத்திரம். அங்க என்ன வாஸ்தவம்? வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தான் இருக்குது. இங்க என்ன சொல்லி இருக்குது? புல்லுள்ள இடங்களிலே மேய்க்க செய்கிறார்னு. அழைச்சிட்டு வரவர் அவர். யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 10:4 வாசிங்க. யோவான் 10:4. டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் சேர்ந்து தான் வாசிக்கணும். 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு ஆமென், ஸ்தோத்திரம். எங்க நடக்கிறோன்னு மேட்ரு இல்லை, யார் நடத்துறாருன்றதான் மேட்ரு. ஹல்லேலூயா. நான் வனாந்திரத்தில் நடக்கிறேன், நீ ஏன் அங்க பார்க்கிற? உன்னை நடத்துகிறவர் யார்? அவர் எனக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வச்சு அதுக்கு நேரம் என்னை கூட்டு போனா நான் அவரை பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். யாருக்கு முன்பாக? பார்வை இல்லாதவர்கள். வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. குருடரை, பார்வை இல்லாதவரை கையை பிடிச்சி நான் எங்கே கூட்டு போகிறேன்? அவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. பார்வை இல்லாத மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. எங்கே குழி, எங்கே மேடு, எந்த இடத்துல சாஃப்டாக இருக்குது, எந்த இடத்துல சிமெண்ட் தர, எந்த இடத்துல மொசைக்கு தர, எந்த இடத்துல டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, எந்த இடத்துல தார் ஊற்றிருக்காங்க, எந்த இடத்துல சிமெண்ட் போட்டிருக்காங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் கூட்டிகிட்டு போகிறவன் நான் கரெக்டாக கூட்டிட்டு போனால் என்னை நம்பி பயம் இல்லாமல் பத்திரமாய் வந்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களை அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டு பதட்டம் இல்லாமல் தண்ணி கொடுக்கிறவர். ஆடுகளுக்கு தண்ணி பாய்ச்சுறவங்க தப தப தபன்னு ஊத்துற இடத்துல குடிக்க மாட்டாங்க, பயந்துரும். அது நிம்மதியாக தண்ணி குடிக்காது. அமர்ந்த தண்ணீர், பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்குற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சாட்சியை வச்சு சொன்னேன். முழு பைபிளை தூக்குறீங்கன்னா சமாதானம் உங்களுக்குள் இருக்கணும். சமாதானம் உங்களுக்குள் இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, சகிப்புத்தன்மை இல்லைன்னா பைபிள் தூக்குறதுக்கு தகுதியே இல்லை. எதுக்கு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கணும்? சுயநலத்துக்கா? ஜெபம் பண்ணே கர்த்தர் காசு கொடுத்தார், ஜெபம் பண்ணே கர்த்தர் வீடு கொடுத்தார், ஜெபம் பண்ணே கர்த்தர் கார் கொடுத்தார், ஜெபம் பண்ணே கர்த்தர் புது ட்ரெஸ் கொடுத்தார், ஜெபம் பண்ணே சிக்கன் பிரியாணி கொடுத்தார். இதுக்கு எதுக்கு பைபிளை தூக்கணும்? வயிறு வலி சுகமாச்சு, சிம்பிள். நானே 2-3 இடம் சொல்கிறேன், போங்க, சரியாயிரும். வாழ்க்கை மாறாமல் பைபிளை தூக்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விட்டு கொடுத்தல், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் எதுவுமே இல்லைன்னா எதுக்கு பைபிளை தூக்கிட்டு? கிறிஸ்துவை பிரதிபலிக்காத வாழ்க்கை எதுக்கு வாழ்ந்துட்டு? எப்படி நம்மளை நேசித்து அவருடைய காரியத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்மளாம் தூசுக்கு சமானம். எவ்வளோ நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறாராம். ஹல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறவர். கவலை வந்திருக்கா? கண்ணீர் இருக்குதா? அழுகக்கூடாது. போய் உட்காந்துடணும் அவர்கிட்ட. வந்துட்டேன், காப்பாத்திருங்க. ஹல்லேலூயா. வந்துட்டு உட்காந்துட்டே இருக்காதீங்க. எனக்கு தரவர், என்ன நேசிக்கிற தேவன், அவர் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. அவிசுவாசமுள்ள சந்ததியே, மாறுபாடுள்ள இருதயமுள்ள சந்ததியே, எது வரைக்கும் மாத்திர மாட்டான். இங்கே தான் இருப்பேன் நான், டோன்ட் வரி. இங்கேயே தான் இருந்து இங்கேயே குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். உங்கள் இருதயம் மாறுகிற வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை மாத்திரம் மையமாக வைக்கிற வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை மாத்திரமே ஆமேன் உங்கள் சாயலாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆமேன் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் இருக்குது, இதோட நாம் ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஆமேன். நிறைய தொடரும் போட்டிருக்கிறேன், என்னைக்கு போய் முடிக்க போகிறோனோ தெரியல. சரி, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில்
புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் அமர்ந்த பள்ளத்தாக்கில். இருப்பா 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 இவங்க கை தட்டாத வரைக்கும் நீங்க பாடக்கூடாது. இதே ஒரு மேட்ச் நடக்கட்டும், இதே தங்களுக்கு பிடிச்சமான ஒரு காரியம் நடக்கட்டும், நான் சவுண்டு வருது, நீ கை தட்டுறீங்க, நீங்க பாடுறீங்க. மாதிரி ஆகி போச்சு சம்மர் வந்தாலே. ரைட் பண்ணலாமா? எஸ், 1 2 3 ஸ்டார்ட். புல்லுள்ள இடங்களில் மேய்த்தி. ஈக்குவலா பாடுங்க, சத்தம் அதிகமாயிருச்சு. ஆமென். எஸ் எஸ். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், ஆமென். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், ஆமென் 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 ஆமென். ஓ சக்கராதா ராலா ராபலா ராகா. ஆமென் ஆமென். அப்படி எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் ஆமென் ஆமென். ஐஸ்வர்யம் யாவும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. நல்ல கை தட்டி இயேசு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாளிலுமே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும், பிசாசின் சோதனை பெருகிட்டாலும், சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும், சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும், மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும், மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, நீங்க மாத்திரம் போது ஆண்டவரே. ஆமென். உலகத்தை செய்யும், உலகத்தை செய்யும், நன்மையை சுதந்தரிக்க, நன்மையை சுதந்தரிக்க நீ மாத்திரம் போதும். ஆமென் 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 ஆமென். என்னை சந்திக்க வந்திடுவார். உற்சாகமாய் இயேசு போதுமே, ஆமென். இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, நல்ல கரங்களை அசைக்கலாமா? எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நல்ல கையை தட்டுங்கள, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்.
உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை வெண்கல அலங்கமமாக்குவேன். அறியாத வழியிலே நடத்தி, தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. இடத்தை கொஞ்சம் மாத்தின, இடத்தை கொஞ்சம்